மதுரை மாவட்டம் பாலமேடு அடுத்த பொம்மிநாயக்கன்பட்டி கிராமத்தில் பல மாதங்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பொம்மிநாயக்கன்பட்டியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பல மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் குடிநீருக்காக 1 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடிநீர் பிரச்சினை குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் முறையான குடிநீர் வழங்காவிட்டால் சாலை மறியலில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிண்டெக்ஸ் டேங்குன்னு சொல்லி அமைச்சாங்க. அந்த சிண்டெக்ஸ் டேங்கில் தண்ணிங்கிறதே அது வர்றதுக்கான சோர்ஸ் இல்லை. அதெல்லாம் வால்வெல்லாம் அறுத்து அதெல்லாம் நீங்களே பார்த்தீங்க. வால்வெல்லாம் அறுத்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு 100 குடும்பம் வசிக்கிற பகுதிக்கு தண்ணி ஸ்டோர்ஸு ஒன்று கூட அமைச்சு தரல. மாணிக்கம்பட்டி ஊராட்சியிலேருந்து நாங்கள் எல்லா பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு பிடிஓட்டு மனுவும் கொடுத்துருக்கோம். மனு கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 21/7/2025 அன்னைக்கு கொடுத்தோம். 1 மாதம் ஆச்சு. 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் யாருமே எட்டி பார்க்கல. எங்கள் தெருவில் எந்த டேங்குமே இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இந்த காவேரி தண்ணி தான் நாங்கள் புழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த காவேரி தண்ணியும் இப்போ 1 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வாரத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் நாங்கள் ரொம்ப தூரமாக தண்ணி போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க டயத்துக்கு எங்களால் கிளப்ப முடியல. நாங்கள் இது ஒரு பெரிய போராட்டமாகவே நாங்கள் பண்ண போகிறோம்.